Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லி இந்த பைபிள் ஸ்டடிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். Greetings in the name of our Father Savior Jesus Christ and welcome you all to the Bible study. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை யோவான் புத்தகத்திலிருந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். So by God's grace we are meditating on each verse from John book every day. அப்படியாக இந்த நாளில் கூட தொடர்ச்சியாக யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 48வது வசனம். Today we are going to see John chapter 6 verse 48. நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். We will read, you all please listen. ஜீவ அப்பம் நானே. I am the bread of life. Amen. Amen. சொல்லுங்க, ஜீவ அப்பம் நானே. I am the bread of life. Amen. ஒரு நிமிடம் கண்களை மூடி. Let's pray for a minute. நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. Dear God, we thank you for this time of Father. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, இந்த வார்த்தையில் உள்ள அதிசயங்களை அற்புதங்களை நாங்கள் கண்டுகொள்ளும்படி எங்கள் கண்களை நீங்க திறந்தருளுங்கப்பா. Lord, open our eyes to see the wonders of this words, O Lord. நீங்க கற்றுக் கொடுங்க. You teach us, Father. நாங்க கற்றுக் கொடுக்கிறோம்ப்பா. We will learn, Father. We humble ourselves. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name, Father God. Amen. Amen. Hallelujah. Hallelujah. சந்தோஷமா இருக்கீங்களா? Are you all happy? Amen. Amen. நீங்க நம்ம என்ன வசனத்தை தியானிக்க போகிறோம் அப்படின்னா, So the verse that we are going to meditate today is யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரத்துடைய 48வது வசனம். John chapter 6 verse 48. அல்ல ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். One thing God is saying here. அதுதான் நம்ம தியானிக்க போகிறோம். That is what we are going to meditate என்ன today. சொல்லுகிறார்? So what God is saying is, ஜீவ அப்பம் நானே. I am the bread of life. Amen. சொல்லுங்க எல்லாரும், ஜீவ அப்பம் நானே. Say along with us, I am the bread of life. Amen. ஜீவ அப்பம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். Amen. The bread of life is God Jesus நம்ம Christ. இந்த 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து அந்த முழு அதிகாரத்தை ஆண்டவர் பேசியிருக்கிறார். So keeping this verse as mediator, the whole chapter God is speaking. Amen. அதாவது இந்த ஜீவ அப்பம் நானே, இந்த காரியத்தை மையமாக வைத்து தான் ஆண்டவர் இதற்கு முந்தின வசனங்களும் சரி, இதுக்கு வரப்போகிற வசனங்களும் சரி, இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். So keeping this verse as a foundation or base, we can say God is speaking all other verses to people there. Amen. Amen. Hallelujah. Hallelujah. நீங்க அந்த 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, if you see John chapter 6 from verse 1 onwards, அங்கே திபேரியா கடற்கரை எனப்பட்ட கலிலேயா கடலில் அக்கறைக்கு இயேசு கிறிஸ்து வந்தோடனே அங்கே இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் கண்டு அநேகர் இடத்துல வர்றாங்க. ஸோ அந்த சான்ஸை பயன்படுத்தி ஆண்டவர் முதல்ல அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. அந்த காரியத்தை பயன்படுத்தி ஆண்டவர் சில காரியங்களை அந்த ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க அங்கே விரும்புகிறார். So after this, Jesus, when he came to Galilee or Lake Tiberias, you can say that a large crowd started following Jesus Christ after seeing the miracle that God performed. Amen. So using this chance, God is also providing food and he started to teach many things to the people there. Hallelujah. 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 அதாவது அந்த ஜனங்கள் அநேக ஜனங்களா வர்றாங்க, அவங்களுக்கு பசியா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் முதல்ல அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்படிக்கு அங்க ஒரு அற்புதத்தை செய்கிறார். So there was a big crowd. God Jesus, he is providing food for all the people there because they were hungry. Amen. Amen. Hallelujah. Hallelujah. 5 வார்க்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் வைத்து 5000 புருஷருக்கு மேலாக அதை சாப்பிட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்த்திருக்கோம். Already we saw with 5 small barley breads and 2 fishes. Amen. He provided to more than 5,000 people there. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. So இந்த அதிகாரம் ஆரம்பம் முதல்ல ஆண்டவர் இந்த ஜீவ அப்பமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பமாய் இருக்கிறார் அப்படிங்கிற காரியத்தை மையமாக வைத்துதான் அவர்களுக்கு ஒவ்வொரு காரியமா சொல்லி கொடுத்து கொண்டு வருகிறார். So God Jesus, he is teaching to all the people there about this bread only, that Amen. He is the bread of life. நீங்கள் 27வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், if you read 27 verse, ஒரு காரியத்தை அழுத்தமாக ஆழமாக தேவன் சொல்லுகிறார். God is saying one thing in depth. அதாவது அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள் அப்படி சொல்லிட்டு ஒரு காரியத்தை சொல்றார். Do not work for food that goes bad, instead work for the food that lasts for eternal life. Amen. அதாவது நம்ம வாழ்கிற இந்த சரீரம் உயிர் வாழ்வதற்கு உணவு தேவைப்படுகிறது, அப்பம் தேவைப்படுகிறது. So for us to live in this earth we need food. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அந்த அப்பத்தை கொண்டு உள்ளுக்குள்ள அந்த அப்பம் அது ஜீவனை கொடுக்கும்படி ஆண்டவர் அதை வைத்திருக்கிறார். So God kept food for that purpose, for us to live. Amen. அதனால நமக்கு அப்பத்தை ஒரு நாளும் நமக்கு கிடைக்காதபடிக்கு செய்யாதபடிக்கு தேவன் நமக்கு ஒவ்வொரு நாள் கொடுத்து கொண்டிருக்கிறார். So every day God is providing food for us. Amen. இதனால் அது நமக்கு ஜீவனை தரும்படிக்கு ஆண்டவர் வைத்ததினாலே அது நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். So because it is giving life for us, we are eating and we are living. Amen. Amen. ஆனாலும் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் காலையில சாப்பிட்டோம்னா மத்தியானம் திரும்ப பசிக்குது, மத்தியானம் சாப்பிட்டால்
திரும்ப இரவில் என்ன செய்து பசிக்க தான் செய்கிறது. So when we eat, even after we eat in the morning, again in the afternoon we are hungry, again in the night we are hungry. அது மாத்திரமல்ல அந்த சாப்பாடை நம்ம சாப்பிடாம வைத்திருந்தா அது கெட்டு போவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக Also இருக்கிறது. if we do not eat that food, it will spoil. ஆமென். இதெல்லாம் அழிந்து போகிற காரியமாக இருந்தாலும் So all these things are temporary. ஆண்டவர் இந்த அழிந்து போகிற காரியத்தை வைத்து அந்த ஜனங்களுக்கு ஒரு அழியாத காரியத்தை என்ன செய்கிறார் சொல்லி கொடுத்து So கொண்டிருக்கிறார். keeping this temporary thing as an example, God is teaching a bigger thing for the people there. ஆமென். Amen. அதுதான் ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்து. That is the bread of life, God Jesus Christ. எப்படி மனிதன் அதாவது சரீரம் உயிர் வாழ்வதற்கு அப்பமும் தண்ணீரால் அப்பம் நமக்கு தேவைப்படுகிறதோ, So for us to live in this earth, for this body, we need a food. அப்படியாக Same way, நமக்கு நித்திய ஜீவன் அதுக்குள்ள பிரவேசிக்கும்படிக்கு நமக்கு ஒரு போஜனம் தேவைப்படுகிறது. so we need a food to enter into an eternal life. ஆமென். அழிவில்லாத வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு போஜனம் உண்டு. To ஆமென். live an eternal life, we need a food, one ஆமென். food there. Amen. இந்த சரீரம் நமக்கு வயசாக அது எல்லாமே மாறுகிறது, பலன் குறைகிறது, எல்லாமே நடக்கிறது. ஆனா இதுக்கு ஆண்டவர் ஒரு போஜனத்தை வைத்திருக்கிறார். So for our temporary life in this earth, God has kept a food for us. இந்த வாழ்க்கை அழிந்து போகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. So this is a temporary life. ஆனால் தேவன் நமக்கென்று அழியாமல் இருக்கிற ஒரு வாழ்வை வைத்திருக்கிறார். But God on the other side, He kept an eternal life for us, which is never ending. So அதற்கு ஒரு போஜனத்தை ஆண்டவர் And வைத்திருக்கிறார். also He kept the food for that. ஆமென். Amen. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து And என்று that நாம் food is பார்க்கிறோம். God Jesus Christ. Amen. நீங்கள் யோவான் 6 அதிகாரம் 35 வசனத்தை வாசிப்பீர்கள் சொன்னால், If you read John chapter 6 verse 35, அதிலேயே ஆண்டவர் இதே காரியத்தை சொல்லுகிறார். same thing God is saying there. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையா அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொல்லுகிறார். I am the bread of life, Jesus told them. He who comes to me will never be hungry. He who believes in me will never be thirsty. Amen. Amen. Hallelujah. Hallelujah. So நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்காக ஒரு போஜனமாக இந்த போஜனத்தை ஆண்டவர் அங்கே சொல்லி கொடுக்கிறார். So for us to get an eternal life, God is giving one food, that is God Jesus Hallelujah. Christ. Amen. Hallelujah. So இந்த போஜனத்தை புசிக்கிறவன் So whomever eats this food, ஒரு நாள் என்ன செய்ய மாட்டானா, பசி அடைய மாட்டானா, he will never be ஒரு hungry, நாள் தாகம் அடைய மாட்டானா, never be thirsty, அவன் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்கிறான்னு சொல்லி and ஆண்டவர் also he சொல்லுகிறார். will receive an eternal life. Amen. Amen. Hallelujah. Hallelujah. நீங்கள் அப்படியே யோவான் 6 அதிகாரம் 63 வசனத்தை வாசிப்பீர்கள் Also சொன்னால், if you read 6:63, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது என்று சொல்லி ஒரு காரியத்தை what சொல்லுகிறார். gives use at all? The words I spoken to you bring God's life-giving spirit. Amen. Amen. Hallelujah. 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 தேவன் ஆவியை குறித்து அங்கே ஜனங்களுக்கு பேசுகிற காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. So God is speaking about the spirit there. ஆனால் அந்த அங்கே இருக்கிற ஜனங்கள் அழிந்து போகிற போஜனத்திற்காக என்ன செய்யறாங்க, அவங்க ஒவ்வொரு நாள் பிரயாசப்படுறாங்க, அதுக்காக ஓடுகிறாங்க, அதுக்காக அநேக முயற்சிகளை செய்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார். But God is saying on the other side, the people running here and there for the food which spoils. Amen. Amen. அது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அழிந்து போகிற காரியத்துக்கு இவ்வளவு பிரயாசப்படுகிறீர்களே, This is what God is saying. You are working so hard for the food that spoils. அப்படியானால் அழியாமல் இருக்கிற நித்திய ஜீவன், அதாவது நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற அந்த போஜனத்திற்காக நீங்க ஒரு கிரியைகளை நடப்பிக்க வேண்டியது எவ்வளவு அதிகம் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு காரியம் How much செய்கிறார். more you need to put your effort to receive the food which is Amen. never ending. Hallelujah. Amen. அதாவது Hallelujah. உலகத்துல என்ன காரியம் செய்தாலும், என்னதான் நீங்க காரியத்தை செய்து கொடுத்தா அது எல்லாமே அழிவுள்ளதா இருக்கிறது. So in this world, whatever you do, everything is temporary. ஆமென். ஆனா Will தேவன் perish one day. அதோட இயேசு கிறிஸ்துவிடத்துல அழியாத ஒரு காரியத்தை அங்கே குறித்து பேசிக் But கொண்டிருக்கிறார். God Jesus is talking about the thing which is ஆமென். everlasting. நம்ம கடந்த நாட்களில் பார்த்தோம், 47வது வசனத்தை பார்த்தோம். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஒரு Verse காரியத்தை 47, சொன்னார். God is saying, I am telling you the truth, he who believes has eternal life. So, அந்த ஜீவனை கொடுக்கிற, அந்த நித்திய ஜீவனை கொடுக்கிற அப்பம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நானே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். So God Jesus is saying, I am the bread of life who gives the eternal life to you. Amen. கேட்டுக்கொண்டு அன்பு சகோதரனே சகோதரியே, Dear beloved brothers and sisters, நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா today in our life, if you see, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு லைஃப் ஸ்டைல், ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட், ஒவ்வொரு கோல் நம்ம வைத்திருக்கிறோம் வாழ்க்கையில. so we have different aim, achievements and everything in our life. அதெல்லாம் நல்லதுதான். That is all good. ஆனாலும் அதற்காக நாம் செலவிடுகிற நேரங்கள், செலவிடுகிற பணங்கள், அல்லது செலவிடுகிற முயற்சி
இதெல்லாம் வந்து மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. But we spend lots of time, effort, money, everything behind that. நிறைய பேர் வந்து சரியா தூங்க முடியாம அளவுக்குலாம் வந்து அவங்களுடைய டார்கெட் அச்சீவ் பண்றதுக்காக முயற்சி செய்கிறார்கள். Without sleeping for days together, they work hard to achieve their aim. ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். God is watching everything. பார்த்து கொண்டு என்ன சொல்லுகிறார்? What God is saying, நீங்கள் இந்த அழிந்து போகிற காரியத்துக்கு இவ்வளவு பிரயாசப்படுகிறீர்களே, you are putting this much of effort for the thing that perish one day. என்ன சொல்றாருன்னா ஒரு நாள் பிறப்பதை அறியாத நிலைமையில நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. So every day is a new day for us. ஓகே, அதாவது ஒரு நாள் நமக்கு புதுசா வருது, நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. We do not know what is going to happen tomorrow. Every day is a new day. அப்படி இருக்கிற சூழ்நிலையிலும் நாம நினைச்சுக்கிறோம் நம்ம வந்து ஒரு நம்பிக்கையோடு கூட ஒரு எதிர்காலம் நமக்கு உண்டு, ஒரு காரியம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து நினைச்சு ஓடுகிறோம். But still we run with the faith, yes, tomorrow will come, like that we think and we run. அது தவறல்ல, that is not wrong, அது தேவைதான், even that is needed. தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார்? What God wants to say is, அதாவது நீங்க எவ்வளவுதான் ஓடனாலும் ஒரு முடிவு உண்டு, ஒரு அழிவு உண்டு, அல்லது அதுக்கு ஒரு எண்டு உண்டு தெரிந்த காரியத்துக்கு நீங்க இவ்வளவு முயற்சி செய்கிற பொழுது உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன், நித்திய ஜீவனுக்காக உரிய ஒரு ஜீவ அப்பம் இருக்கிறது என்று சொல்லி ஒரு காரியத்தை நீங்கள் அறிகிற பொழுது அதற்காக நீங்க ஓடுகிறதும் அதற்காக அதை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அதுக்காக பிரயாசப்படுகிறதும் விருப்பப்படுகிறதும் எத்தனை அதிகமா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். So God is clearly saying, you all know very clearly there is an end for all the things that you are run behind, but still you are running, even though you know, but still you are running. Then how much more you need to run for the eternal life to get that? Amen. God is saying that. அததான் அந்த ஜனங்களும் கேக்குறாங்க. This is what the crowd is also asking. அதுக்கு நாங்க என்ன ஆண்டவரே செய்ய வேண்டும்? Then what do we need to do? அதாவது நீங்க சொல்றீங்க அழியாத அந்த நித்திய ஜீவனுள்ள காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லுகிறீங்களே. But you are saying to receive the eternal life. அதுக்காக நாங்க என்ன செய்ய வேண்டும்? To receive that, what do we need to do? இப்போ உதாரணமாக for example, ஒரு நல்ல ஜாப்க்கு போறோம் அப்படினா, if you want to go for a good job, அதுக்காக நம்ம வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்குது. we will prepare more hard for that. நிறைய வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வேண்டியிருக்குது. we will attend so many interviews. நிறைய நாலேஜ் கெயின் பண்ண வேண்டியிருக்குது. we need to have knowledge about that. இப்படி எல்லாம் अनेक முயற்சிகள் செய்து நம்ம வந்து செய்றோம், அந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி அது சக்சஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. we go through all these things and then we will attend the interview and we will succeed in that. உலகத்தை குறித்த வெற்றி பெறதுக்கு நமக்கு நிறைய காரியங்கள் நமக்கு அறிந்திருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம். So to receive the worldly victory, we know so many things and we are working hard for that. ஆண்டவருக்கு சொல்லுகிறது, but what God is saying here is, அழியாது இருக்கிற அந்த நித்திய ஜீவனுக்குரிய காரியங்களை பெற்றுக்கொள்வதற்காக உங்க கிரியைகளை நடப்பீங்கன்னு சொல்லி ஒரு காரியத்தை சொல்கிறாரு. Amen. அப்படிங்கும்போது நாங்க ஆண்டவரே நாங்க அப்ப அதை பெற்றுக்கொள்வதற்கு நாங்க என்ன செய்ய வேண்டும், என்ன கிரியை செய்ய வேண்டும் அப்படி கேக்குறாங்க. Then the crowd is asking, then what do we need to do to receive that Father? even அதுக்கு அந்த क्वेश्चन நமக்கே வரதா செய்யும் இல்லையா? even we will be having this question. நார்மலான ஒரு விஷயத்துக்கு நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம் என்பது நமக்கு தெரியும். we very clearly know for the very normal thing we are running this much. ஒரு பிசினஸ் பண்றவங்களா இருக்கட்டும், ஒரு சேல்ஸ்ல இருக்கறவங்களா இருக்கட்டும், ஒரு ஆர்டர் வாங்குறதுக்கு வந்து எவ்வளவு ரிஸ்க் எடுக்கறாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு அவங்கள்ட்ட கேட்டு பார்த்தா தெரியும். Amen. For a sales representative, they know very clearly how much they run behind clients to take one order. ஒரு புதுசா ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கணும், ஒரு புதுசா ஒரு வொர்க் ஜாப் எடுக்கணும்னு சொன்னா அது எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை வாங்க வேண்டி இருக்குது என்பது நன்றாவே தெரியும். Amen. சோ அப்படி இருக்கிற பொழுது இதெல்லாம் ஒரு டெம்பரரி பெனிஃபிட் தான். So all these are temporary, we know very clearly. ஆண்டவர் சொல்லுகிற அந்த அழிவில்லாத நித்திய வாழ்வு பெறுவதற்கு அப்போ நம்ம கடுமையா உழைக்க வேண்டும், அல்லது ஏதோ பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்பது போலதான் நமக்கு தோன்றும். We will feel definitely like to receive the eternal life which God is saying. We think like we need to put more effort for that. Amen. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? But what God is saying is, ஜீவ அப்பமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, the bread of life that is God Jesus Christ, அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். we need to accept him. வசனம் சொல்கிறது 6ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பிதா அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியா இருக்கிறது என்று சொல்லி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். Jesus answered, what God wants you to do is to believe in the one he has sent. Amen. பிதா யாரை அனுப்பினாங்க? Whom does the God send? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Jesus Christ. இயேசு என்ன சொல்லுகிறார்? Now what Jesus Christ is saying is, நான் தான் ஜீவ அப்பம், நான் தான் சொல்றார். I am the bread of life. அவரை விசுவாசித்து, so when we believe in Jesus Christ, when we accept Jesus Christ, amen, hallelujah, அது நமக்கு ஜீவனுக்குரிய அப்பமாய் இருக்கிறது. that is the bread of life. அதான் அந்த 6ஆம் அதிகாரம் 40 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், this is what in John chapter 6 verse 48 அதாவது இயேசு கிறிஸ்துவை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும், இயேசு கிறிஸ்து அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினருடைய சித்தமாய் இருக்கிறது, அது பிதாவுடைய சித்தமாய் இருக்கிறது சொல்லிட்டு ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் அதுதான் சொல்லுகிறார். ஆமென். Here also God is saying the same.
அவரை என்ன செய்யணும், அவரை அறிந்து கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டு அவரை என்ன செய்ய வேண்டும், நாம் தொடர்ந்து பற்றிக்கொள்ள வேண்டும். So we need to know him, understand him, accept him, and we need to, ஏன்னா அவர்தான் நமக்கு வாழ்வு, because he is our life. அவர்தான் நமக்கு ஜீவன். He is our life. Amen. Amen. பேதுரு அதுதான் சொல்கிறான் 68 வசனத்துல, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று சொல்லி ஒரு காரியத்தை சொல்லுகிறான். Simon Peter says, Lord, to whom would we go? You have the words that give eternal life. Hallelujah. Amen. நாம் அதைத்தான் சொல்ல வேண்டும். We should also say the same today. யாரிடத்தில் நாங்க போக முடியும்? Where we will go, Father? எல்லாமே நிலையில்லாத வாழ்வு. Everything is temporary in this earth. எல்லாமே நிலையில்லாத காரியங்களா இருக்கிறது. Everything is temporary. நீர் மாத்திரமே நிலையான தேவன். You alone is permanent, O Father. உம்மிடத்தில் மாத்திரம் நிலையான வாழ்வு இருக்கிறது. You have eternal life, O உம்மிடத்திலே Lord. நித்திய வாழ்வு இருக்கிறது. You have eternal life, அழிவில்லாத வாழ்வு இருக்கிறது. which is never ending. அதற்குரிய போஜனமாக நீரே இருக்கிறீர். And you are the bread for that, O Father. Hallelujah. நார்மலா சரீரத்துக்குள்ள போஜனத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். Normal the food that we need for our body, God has அந்த given that. போஜனத்தை நாம் சாப்பிடுகிற பொழுது அந்த போஜனத்தின் மூலமாக தேவன் நமக்கு பலத்தை சுகத்தை என்ன செய்றாரு, ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். By eating that food, God is providing strength and health. அது எல்லாம் அவருடைய கிருபை. That is his grace. சப்போஸ் அந்த போஜனம் இல்லாட்டா கூட தேவன் நம்மை ஜீவனோடு வைத்திருக்க முடியும். Suppose if there is no food also, God's grace will lead us. Hallelujah. Hallelujah. அதே போல நமக்கு ஆவிக்குரிய அந்த நித்தியமா வாழக்கூடிய வாழ்க்கைக்குரிய போஜனமாய் அவரே இருக்கிறார். And he himself is a bread of life for us to have an eternal life. Hallelujah. Hallelujah. வசனம் சொல்கிறது, The verses say, இப்பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். we are his children now. அவர் வரும் பொழுதோ when he comes, நாம் அவரை போலவே இருந்து அவரை தரிசிப்போம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. Amen. ஆமென். ஹalleluya. we will be like him and we will worship him. Amen. So அந்த காரியத்துக்காக ஆண்டவர் நம்ம என்ன செய்தார், ஊரணும் நம்ம வழிநடத்தி கொண்டு வருகிறார். So for that thing God is leading us every day. அதை நாம் செய்ய வேண்டியது என்ன? What do we need to do for that? தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு அவரை அப்படியே அக்செப்ட் பண்ண வேண்டும். ஆமென். அவ்வளவுதான். Amen. We need to accept Jesus Christ. வாழ்க்கையில முதன்மையான இடத்தை அவருக்கு கொடுத்து we need to give first priority அவரே to God. நம்முடைய வாழ்வின் தலையாய் என்ன செய்ய வேண்டும், நாம் வைத்திருக்க வேண்டும். We should keep him as our head. அவரே நம்முடைய வாழ்வின் முதன்மையாக வைத்திருக்க வேண்டும். We should keep Jesus, ஆமென். ஏனென்றால் அவரே ஜீவ அப்பமாய் இருக்கிறார். He is the bread of life. ஜீவனை தருகிற அப்பமாய் இருக்கிறார். He is the bread of life. அழிவில்லாத நித்திய வாழ்வை தருகிற அப்பமாய் இருக்கிறார். He gives us eternal life. ஆமென். Hallelujah. ஹalleluya. அவரை நாம் பிடித்துக் கொள்வோம். We need to hold him. Hallelujah. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும், கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். ஆமென். ஹalleluya. எல்லாமே அவராலே ஆகும். Yes, everything is possible by எல்லாமே God. அவராகத்தான் இருக்கிறார். Yes, everything is God Jesus. கர்த்தர் நல்லவர். God is good. அவர் உங்களையும் என்னையும் எல்லாரையும் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். கண்களை மூடி Let's pray. நல்ல பிதாவே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் தகப்பனே. God, we thank you for this நீரே time. ஜீவ அப்பமாய் இருக்கிறீர். You are the bread of life, O உம்மை Father. நாங்கள் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளட்டும். We need to receive you, Father. இதை அனுப்பின குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை உம்மை நாங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு உம்மை அப்படியே பின்பற்றட்டும். Jesus, we need to accept you, believe you and follow you, Father. கிருபை செய்யுங்கப்பா. Shower your mercy, Lord. Shower your mercy. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. We humble ourselves. வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அன்பு சகோதர சகோதரி ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். We bless everyone in the name of Father, Savior Jesus Christ. ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுங்க. Jesus, bless them and multiply them, Father. We humble ourselves. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name, Father God. Amen. 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 God bless you. Amen.